இந்த வீடியோல நீங்க பார்க்கறது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை பர்ஃபெக்ட்டா எப்படி என்ட்ரி எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவை இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட். இதுல இருக்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இதுல 0.5க்கு மேல இருக்கிற இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நமக்கு டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல மட்டும்தான் இருக்கணும். வேற டைம் ஃப்ரேமுக்கு மாத்தாதீங்க. மூணாவது நம்மளுக்கு ஒரு ஸ்விங் ஐயோ ஸ்விங் லோவோ பிரேக் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டில் இப்போ ஒரு பை போயிருக்கு, செல் வந்திருக்கு, இது வந்து ஒரு ஸ்விங்கு, இதை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிரேக் நடந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபிப்பை அப்ளை பண்ணணும். இந்த லோ டு ஹை மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்சல் வருது, ஒருவேளை இங்கிருந்தே ரிவர்சல் வருதா இல்லை இதுக்கு மேலே போயிட்டு ரிவர்சல் வருதான்னு பார்க்க. இப்போ இங்கிருந்தே ரிவர்சல் வருதுன்னு வச்சுக்கலாம். 0.5 டச் பண்ணால் எல்லாருமே என்ட்ரி எடுப்பாங்க, இல்லை 618 டச் பண்ணால் எல்லாருமே என்ட்ரி எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் எப்போ 0.5 டச் பண்ணுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த டச் பண்ணுற இடத்துல இருந்து மார்க்கெட் பை சைடு திரும்பணும். அட்லீஸ்ட் 1 ஹவர் கேண்டில் பை கேண்டில் வரணும். இந்த இடத்துல பை கேண்டில் வந்த பிறகு நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு அகெயின் ஒருவேளை சம்டைம் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாப் லாஸும் அடிக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இந்த 786க்குள்ள அகெயின் 1 ஹவர் பை கேண்டில் வந்தால் அகெயின் நீங்கள் என்ட்ரி எடுத்து அது இந்த கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதனோட டார்கெட் பேசிக்காக நீங்கள் 1:2 வைங்க. சம்டைம் மார்க்கெட்டில் சின்ன கேண்டிலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக 1:2 கிடைச்சிரும். கேண்டில் ரொம்ப பெருசாக இருந்தால் 1:1 வந்தாலே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 1:2 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த 0 லெவல் வர்றதுக்கு முன்னாடியே 1:1 வருதுன்னா அதை புக் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பெரிய கேண்டிலாக இருக்கும்போது டைம் நிறைய எடுத்துக்கும். அதனால் 1:1 புக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இப்போது இந்த மெத்தடை நாம் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரண்ட்டாக இந்த இடத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்விங் ஐய மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட் தான், ஹியூஜான மூமெண்ட் போயிருக்கு. அப்போது இந்த லோ டு இந்த ஹை நாம் அப்ளை பண்ணுறோம். 0.5 டச் பண்ணுது. டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துலையே ஒரு பை கேண்டில் வந்திருக்கு. அதை தெளிவாக பார்க்கணுன்னா பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த இடத்துலையே நமக்கு ஒரு பை கேண்டில் வந்திருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ட்ரி இந்த லாங் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எங்கன்னா இதுக்கு கீழே, அதாவது அந்த கேண்டிலுக்கு கீழே எந்த லோ இருக்கு அந்த கேண்டில் லோவே எடுக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடித்தா அகெயின் நீங்கள் இந்த என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து திரும்புது இல்லைங்களா, இந்த லோவை நாம் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அப்போது மார்க்கெட் சம்டைம் இந்த மாதிரி கேண்டில் கிடைக்கும் போது நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இதோட இருக்கும். 1:2 இந்த 0ங்கிற ஏரியாவுக்கு முன்னாடி நமக்கு 1:2 கிடைச்சா எடுத்துக்கோங்க. அப்படி கேண்டில் ஒருவேளை இந்த இடத்துல இந்த வந்த கிரீன் கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரியே இங்கே தான் எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். அப்போது 1:1 மார்க்கெட் ரீச் ஆனதும் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். அடுத்தது மார்க்கெட் வந்து அகெயின் பை போயிருக்கு, இது 0.5க்கு வந்திருக்காது. அகெயின் பை போயிருக்கு, இதுவும் 0.5க்கு வந்திருக்காது. அகெயின் செல் ஆயிருக்கு. சரிங்களா, இப்போ பாருங்க, இந்த ஏரியாவில இருந்து ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா, இதுக்கு நான் மார்க் பண்றேன். இது ஹை. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் போயிருக்கு. இப்போ இந்த ஏரியாவில் நாம் என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணுது, மார்க்கெட் பை போயிட்டு செல் வந்து ஒரு ஸ்விங்கை பிரேக் பண்ணுதுன்னா இந்த ஸ்விங்குக்கு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. அகெயின் ஒரு ஸ்விங்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த 50% இந்த ஸ்விங்குக்கு கீழே வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு பை போயிட்டு ஸ்விங் வந்துட்டு, இந்த இடத்துல பை போயிட்டு ஒரு ஸ்விங் வந்துட்டு, இந்த இடத்துல ஒரு பை போயிருக்கு. அப்போ இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரெண்டே செல் சைடு மாறுது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்விங்குக்கு நாம் செல் என்ட்ரி எடுக்கணும். செல் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுனா மேலிருந்து கீழே ட்ராப் பண்ணுங்க. இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ஹை டு இந்த லோக்கு மார்க் பண்ணும்போது 0.5 டச் பண்ணி நம்மளுக்கு செல் கேண்டில் கிடைச்சிருக்கு.
இந்த இடத்துல நம்மளுடைய கேண்டில் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டோஜி கேண்டில் எல்லாம் என்ட்ரி எடுத்துறாதீங்க. இந்த மாதிரி ஃபுல் பாடி கேண்டில் மேக்ஸிமம் பாருங்க. இந்த ஏரியாவில் என்ட்ரி, இதுக்கு மேலேயே ஸ்டாப் லாஸ் வைங்க. டார்கெட் வந்து 1:2 வருதா, இந்த ஜீரோக்கு பக்கத்துல இருந்தா 1:2 இந்த சீட் ஆகுங்க. அடுத்தது மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க. மார்க்கெட் அடுத்தது இந்த ஸ்விங்கையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங்கையை பிரேக் பண்ணி இங்கிருந்து பை போயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு மார்க் பண்றோம். நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, 0.5 டச் பண்ணிருச்சா, எஸ் இந்த இடத்துலயே 0.5 டச் பண்ணிருச்சு. பை கேண்டில் கிடைச்சிருக்கா, எஸ் பை கேண்டில் கிடைச்சிருச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வரும். எல்லா என்ட்ரிலையும் ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்தா பயப்படாதீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு அடுத்தது இந்த 786க்குள்ள ரிவர்சல் ஆகுதா, அடுத்த பை கேண்டில் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி கிடைக்கலனா இதை அவாய்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், மார்க்கெட் இவ்வளோ செல் ஆயிருக்கு, இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஸ்விங் லோவை பிரேக் பண்ணதுனால நம்ம செல் பார்த்தோம், இங்க ஸ்விங் ஐயை பிரேக் பண்ணதுனால பை பார்த்தோம். அகெயின் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிருக்கு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், செல் சைடு தான் பார்க்கணும். அப்போ மார்க்கெட்ல இந்த ஹை டு இந்த லோக்கு மார்க் பண்றோம். 0.5 டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுக்க மாட்டோம். அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மறுபடியும் ஒரு ஸ்விங் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஹை டு இந்த லோ மார்க் பண்ணணும். இதே மாதிரி நாம் ஒரு ஸ்டெப்பாக போகணும். அப்போது இங்கே பாருங்கள் 0.5 டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிவிட்டு செல் கிடைச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய கேண்டில் கிடைக்கல, அதாவது ஸ்ட்ராங் கேண்டில் ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட். அடுத்தது ஒரே கேண்டில் டீப் அடிச்சிருச்சு. அப்போது நாம் இதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்தது இந்த ஏரியாவில் ஸ்விங் ஐயை பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்விங் ஐயை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும், பை சைடுக்கு போகணும். அப்போது இந்த லோ டு இந்த ஹை மார்க் பண்ணும்போது 0.5 டச் பண்ணியிருக்கு, பை கேண்டில் கிடைச்சிருக்கு. அகெயின் வந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் நியர்பை இந்த ஜீரோக்கு பக்கத்துலேயே போயிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரியும் நாம் அவாய்ட் பண்ணணும். அகெயின் மார்க்கெட் இந்த ஸ்விங்கையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங்கையை பிரேக் பண்ணதுனால இந்த லோ டு இந்த ஹை மார்க் பண்ணுறோம், வரல. நியூவாக ஒரு ஸ்விங்கையை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு நாம் இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங்கையை மார்க் பண்ணுறோம். 0.5 டச் ஆகி இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகும்போது என்ன ஆயிருக்கு, அகெயின் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இது இவ்வளோ தூரம் போயிடுச்சு. டிபி வைக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த இடம் தான், ஓகேங்களா, இந்த ஜீரோக்குள்ள இந்த இடத்துல நம்மளுக்கு டிபிஏ 0.75 தான் கிடைச்சிருக்கும், 75%. அப்போது இந்த என்ட்ரியை எடுத்துருக்கலாமான்னா நான் வேண்டான்னு ஏன்னா இந்த ஜீரோக்குள்ள 1:1 1:2 வர மாதிரி நாம் பார்க்கணும். இந்த மாதிரி என்ட்ரியை நீங்கள் எடுத்தால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வீக்லி 4-5 என்ட்ரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆர் மெசேஜ் பண்ணலாம்.